வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பரபரப்பான சூழ்நிலை போயிட்டுருக்கு. தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவாரா, மாட்டாரா அப்படின்ட்டு. மக்கள் வந்து அவருக்கு மேண்டேட் குடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவரால ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான சீட் அவருக்கு கிடைக்கல. அதனால கம்யூனிஸ்ட் பிளஸ் திருமாவளவன் அவர்கள் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற மாரி பேசி வச்சிருந்தாரு. அவங்களும் ஆதரவு குடுக்கிறதா சொல்லிட்டாங்க. ஏன்னா பிஜேபி வந்து கவர்னர் ஆட்சிய கொண்டு வந்துரும். அதனால நம்ம ஆதரவு குடுத்துடலாம் அப்படின்ற மாரி தான் பேசி வச்சிருந்தாங்க. கம்யூனிஸ்ட்டுமே என்ன பண்ணிட்டாங்க, ஆதரவு குடுத்துட்டாங்க. அவங்க லெட்டர் குடுத்துட்டாங்க. திருமாவளவன் லெட்டர் குடுக்கிறதா சொன்னாரு. அப்புறம் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டா வந்து திமுக வந்து அதிமுகவோட ஆதரவோட திருமாவளவன் அவர்கள வந்து முதலமைச்சர் ஆக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு பிளான வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க போல. இந்த பிளான் வந்து ஆல்ரெடி இவங்க பேசின பிளான் தான். கம்யூனிஸ்ட் பிளஸ் திருமாவளவன்ட்ட பேசியிருந்திருக்காங்க. பட் ஏனோ அவங்க வந்து அந்த டைம்ல வந்து இது செட் ஆகாது. ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட கூட்டணியில இருந்த ஒரு கட்சி. அத வச்சு நம்ம எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? மக்கள் வந்து ஒரு தப்பா பேசுவாங்க. அப்படிங்கிற மாரி முன்னாடி வேணான்னு சொல்லியிருந்தாங்க. திருமாவளவனும் அத ஒத்துக்கல. கம்யூனிஸ்ட்டுமே வந்து இது வேற ஏதோ டர்ன் எடுக்குது. நம்ம வந்து இது செட் ஆகாது. அதனால நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவு அதனால தான் கம்யூனிஸ்ட் வந்து டக்குன்னு தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு குடுத்துட்டாங்க. இது வந்து வேற ஒரு டர்ன் எடுக்குது. மக்களோட மேண்டேட்டுக்கு ஆப்போசிட்டா ஏதோ நடக்கிற மாரி தெரியுது அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து அவங்க திருமாவளவனும் சரி, அ கம்யூனிஸ்ட்டுகளும் சரி. கம்யூனிஸ்ட்டுகள் வந்து நம்ம இன்னமும் இங்கேயே இருந்தா வந்து திரும்ப நம்மள ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்ற மாரி அவங்க வந்து தாவேக்காவுக்கு உடனடியா ஆதரவு குடுத்துட்டாங்க. திருமாவளவனும் இது ஒத்து வராது நம்ம குடுத்துறலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தாரு. திரும்ப திமுக சைட்ல இருந்து பேசுனதுனால, அ ஒரு டயலமால இருக்காரு போல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. விஜய் முதலமைச்சர் ஆவாரா? இல்ல திமுக, அதிமுக ஒண்ணா சேர்ந்து திருமாவளவன் அவர்கள முதலமைச்சர் ஆக்க போறாங்களா? இன்னும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நெறைய இருக்கு. பார்ப்போம். காலம் பதில் சொல்லும். பார்க்கலாம்.